ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கர் பிளாக். அந்த உலகத்தில் இருக்க 7 அதிசயமும் ஒரே இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையில் நெருல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒண்டர் பார்க்கில் தான் இருக்குது. சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சரி போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நான் உங்கள் சங்கர் பிளாக். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒண்டர் பார்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நாம இந்த ஒண்டர் பார்க் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒண்டர் பார்க்கு கூட சீப் அண்ட் பெஸ்டா வரலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மும்பைல லோக்கல் ட்ரெயின்ல நெருல் ஸ்டேஷன் வந்துருங்க. ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஷேர் ஆட்டோ கிடைக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ நீங்க ஷேர் ஆட்டோல வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். நாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஷேர் ஆட்டோல ஒண்டர் பார்க் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும், என்ட்ரி டிக்கெட். ஸோ இங்கே வந்து டிக்கெட்டுக்கு மற்ற உள்ள செலவு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்லைன் பேமெண்ட் இல்லை. ஸோ கேஷ் நீங்கள் கேரி பண்ணுங்க. வரும்போது கண்டிப்பாக கேஷ் எடுத்துட்டு வாங்க. இங்கே ஆன்லைன் பேமெண்ட் இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 50 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க என்ட்ரி டிக்கெட். அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து 40 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது இங்கே வந்து பார்க்கிங் ஃப்ரீ தான். நீங்கள் 1 வெஹிக்கிள் வந்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி வாங்க நான் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ளே போகலாம். நாம டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க் உள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா உங்களை பேக்கை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவுட் சைட் ஃபுட்டு உள்ளே அலௌடு இல்லை. ஸோ அதான் செக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஃபுட் கோர்ட் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 6 டேஸ் ஓப்பனாக இருக்கும். மண்டே மட்டும் க்ளோஸ்டு. இந்த பார்க் எப்போ ஓப்பன் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி மத்தியானம் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்க் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ ரைட்ஸ் எதுவுமே அவைலபிளாக இருக்காது. ஈவினிங் வந்து 3 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா ரைட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ராகி ரைட் சைடில் இது வந்து ஃபுட் கோர்ட்டு. நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சர் வச்சுருக்காங்க. நம்ம கார்ட்டூனுக்குள்ளே மினியேச்சர் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பசங்க வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்க் உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்க ரைட்ஸுக்கு வந்து தனியாக தான் நம்ம உள்ள டிக்கெட் எடுக்கணும். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். சரி வாங்க போய் நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு ரைட்ஸும் நம்ம போகிறதுக்கு நமக்கு டிக்கெட் வேணும். ஸோ அங்கங்கே டிக்கெட் எடுக்க முடியாது. மொத்தமாக டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் ரைட்ஸ் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துடலாம். ஸோ இந்த பார்க்கோட மேப் இது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க உள்ளே போகலாம். நாம ஃபஸ்ட்டு இந்த பார்க்கில் கூடிய அந்த ரைட்ஸோட டிக்கெட் ப்ரைஸ் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் வந்து டாய் ட்ரெயினுக்கு மட்டும் 25 ருபீஸுங்க. இது எல்லாத்துக்குமே 50 ருபீஸ் தான். என்ன ஒவ்வொரு ரைட்ஸுக்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் வச்சுருக்காங்க. நான் அந்த ரைட்ஸில் காட்டும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ரைட்ஸ்க்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஆனால் சரியான கூட்டமாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். டிக்கெட் எடுக்கிறதுக்கே இங்கே 1 மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கு. இது நம்ம எப்படி போக முடியும்? எல்லாம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் நிற்கிறேன். நாம் இந்த ரைட்ஸ்குள்ளே டிக்கெட் எடுத்துட்டோம். சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர்ஸ் பார்க்கில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 ஒண்டர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த உலக அதிசயம் 7 வச்சுருக்காங்க. ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். நான் ஒன்று காட்டுறேன். நாம் முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்ராவில் இருக்கக்கூடிய அந்த தாஜ்மஹால் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முகலாய மன்னர் ஷாஜஹானால் கட்டப்பட்டது. ஸோ இது வந்து 1632 வருஷம் கட்டியிருக்காங்க. ஸோ அதோட மினியேச்சர் தான் இது பாருங்கள்.
நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மச்சு பிச்சு. ஸோ இது வந்து பெரு நாட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டோட ஒரு பெரிய கோட்டை இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக்கான இடம். ஸோ இது வந்து இன்காவோட ஒரு கோட்டை. ஸோ இது வந்து ஒரு பிரபலமான ஒரு இடமும் கூட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிச்சன் இட்ஸா. ஸோ இது மெக்சிகோவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயன் கேலண்டர் ஸோ அது கூட சார்ந்தது தான் இது. இது ஒரு தொல்பொருள் தலமாகவும் விளங்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த கிறிஸ்ட் டே ஆஃப் ரிமீடர். ஸோ இது வந்து பிரேசிலில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்து இயேசுவோட சிலை தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஆர்ட் டெக்கோ சிலை. ஸோ ரொம்ப உயரமான சிலைன்னு கூட. இது பிரேசிலில் இருக்குது, பாருங்கள். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா தி ரோமன் கொலூசியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அம்பி தியேட்டர். ஸோ அதாவது அந்த காலத்தில் மேலே ஸ்டேடியம் மாதிரி. ஸோ எல்லாருமே மேலேருந்து பார்ப்பாங்க, கீழே அடிமைகளெல்லாம் அந்த மாடு கூட சண்டை போடுறது அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு இடம் தான் இது. ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு வரலாற்று தலமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்குது. ஸோ இது வந்து பெட்ரா. ஸோ இது வந்து ஜோர்டனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனித வரலாற்றுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். என்னென்னா அங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே சிவப்பும் இளஞ்சிவப்புமாக தான் இருக்குமா. ஸோ அதில் ஒரு இதுதான் இது. இதுவும் ஒரு தொல்பொருள் இதுதான். இது வந்து வால் ஆஃப் த கிரேட் வால் ஆஃப் சைனா. ஸோ சீன பெருஞ்சுவர். ஸோ இந்த உலகத்துலேயே ரொம்ப பெரிய நீளமான ஒரு வால்னால் இதுதான். அதை நீங்களே பாருங்கள். ஸோ இந்த 7 வண்டர்ஸையும் மினியேச்சராக இந்த பார்க்கில் வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் அந்த 7 வண்டர்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சதான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, வாங்க அடுத்து பார்க்க போய் சுற்றி பார்க்கலாம். பார்க் எங்கே இருக்குங்கிற லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி கூட நீங்கள் இங்கே வரலாம். சரி, வாங்க இங்கே உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஒண்டர் பார்க்கில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் டாய் ட்ரெயினில் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. சரி, வாங்க நான் போயிட்டு நம்ம டாய் ட்ரெயினில் போகும்போதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டாய் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஒரிஜினல் ட்ரெயின் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ போகிறதுக்கு சூப்பராக இருக்குது டாய் ட்ரெயின். பின்னாடி பாருங்க. நம்ம இப்போ டாய் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாகவே நம்ம ட்ரெயினுக்கு ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒரிஜினல் நம்ம ட்ரெயினில் போகிற அந்த ஃபீலிங்கை நம்ம கொண்டு வந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்க்குக்கு வந்தீங்கன்னா அந்த டாய் ட்ரெயின் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூட்டம் இருக்கும். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ எல்லாருமே போகலாம் இங்கே இந்த டாய் ட்ரெயினுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது இந்த டாய் ட்ரெயின் போங்க. ஃபுல் பார்க்கையும் நீங்கள் சுற்றி பார்த்துடலாம். ஒரு டாய் ட்ரெயினில் போயிட்டு வந்தாலே அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸே, அந்த ட்ரெயினில் போகிறது. ஆனால் அது ரொம்ப ஸ்பீடாக போகல, ஸ்லோவாக தான் போகுது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த 2 சைடுமே கார்டன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நடுவில் அழகாக போயிட்டு இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் முக்கியமாக சொன்னால் இந்த வாட்டர் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. 2 கைக்கு நடுவில் பால் இருக்கிற மாதிரி அந்த தண்ணியோட ஃப்ளோவில் அந்த பால் நிற்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து டாய் ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து சூப்பராக இருந்தது. டாய் ட்ரெயினில் போன எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்த ரைட்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்தடுத்து ரைட்ஸ்க்கு போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போகக்கூடிய ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கிங் டிஸ்க். ஸோ இது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததுங்க. இந்த ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ எல்லா ரைட்ஸுக்குமே 50 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ டாய் ட்ரெயினுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 25 ரூபா டிக்கெட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 16 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு கேட்குறாங்க. ரெண்டாவது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னால் ரைட்ஸில் உட்காந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஷேக்கிங் இருந்தது. எனக்கே ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அதனால் எடுக்க முடியல. சூப்பராக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலாக இருந்தது. அதை நீங்களே பாருங்கள். அதில் ரைட்டில் போகிறவங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக கத்திட்டு இருக்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலுங்க. நீங்களே பாருங்கள். நம்ம அடுத்து போகக்கூடிய ரைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்விங்கர். ஸோ கீழேருந்து அப்படி மேலே ஊஞ்சல் அப்படி மேலே கூட்டு போய் மேலே ஃப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ நான் போகும்போது நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது செமையாக இருந்ததுங்க. நீங்கள் மொத்த பார்க்கையுமே ஹைட்லேருந்து பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் என்னென்னா இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. கம்பல்சரி செக் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணுறதே இல்லை சின்ன பசங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தங்க க்யூவில் போகும்போது அவங்க உயரம் கம்மியாக இருக்காங்கன்னு அவங்களை அலோவ் பண்ணல. ஆதார் கார்டு கேட்டாங்க. அவங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னு அவங்களை அலோவ் பண்ணவே இல்லை. ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் ஹைட்டில் இருப்பீங்க, ஃபுல் பார்க்கே நீங்கள் பார்க்க முடியும். ஃபுல் வியூவாக உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருந்தது. சரி வாங்க நான் மேலே போய் உங்களுக்கு ரைட்ஸில் நான் போக போகிறேன். ஸோ நான் அந்த போகும்போது என்ன இதில் ஷேக்கிங் இல்லை, அவ்வளோவா வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. அதனால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருந்ததுங்க எக்ஸ்பீரியன்ஸு. வாங்க நம்ம ரைட்ஸில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளை ரைடில் போக போகிறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நான் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ ட்ராவல் பண்ண நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப ஹைட்டில் இருக்கணும் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ளையிங்கில் போயிட்டுருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. பயமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நல்லா இருக்கு. ஆனால் இதில் இருந்தாலே சூப்பராக இருக்குது. ஸோ டோட்டல் பார்க்கே நம்ம இங்கேருந்து பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த இதில் போனோம். நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஆனால் ஒரு ரைட்ஸுக்கு 50 ரூபா கேட்குறாங்க.
அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி ஓகே. ஸோ அடுத்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கை காப்டர். ஸோ இது வந்து 3 வயசுலேருந்து 12 வயசு சின்ன பசங்களுக்கு உள்ளது. ஸோ இதுக்கும் 50 ரூபா தான் சார்ஜு. இது சின்ன பசங்களுக்காக, குழந்தைங்களுக்காக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் குழந்தைங்கள கூட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வீக்கெண்டில் வராதீங்க, ரொம்ப கூட்டம் இருக்கும். ஸோ வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஹோஸ்டர். ஸோ இதுவும் சின்ன பசங்களுக்கு தான். ஸோ அதே மாதிரி 4 வயசுலேருந்து 12 வயசு உள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு கூட அலோவ் பண்ணுறதில்ல. இது ஒரு ரோலர் கோஸ்டர் தான், ஆனால் மினி சைஸில் பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. நம்மளால இதில் போக முடியல. நம்ம ரெண்டாவது யார்ட்டையும் மொபைலையும் கொடுத்து வீடியோ எடுக்கல. நான் வெளியே இருந்து அதை வீடியோ எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்கள். சூப்பராக இருந்தது. சின்ன பசங்களோடய கூட்டு வந்தீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியாக, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக நமக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்க்காக எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன இந்த டிக்கெட் எடுக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருந்தது, ரொம்ப க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீக்கெண்டில் வராதிங்க, வீக் டேஸில் வாங்க, ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் ஆஃப்டர்நூன் வாங்க. ஈவினிங் 3 மணிக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். 3 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் 3:30 4 மணிக்குள்ள டிக்கெட் எடுத்து முடிச்சிடலாம். ஸோ எல்லா ரைட்ஸுமே உங்களால் போக முடியும். ஏன்னா உங்கள்கிட்ட டிக்கெட் இருக்கும், டக்குன்னு அடுத்தடுத்த ரைட்ஸ் போக முடியும், பார்க் நல்லா சுற்றி பார்க்க முடியும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ். கண்டிப்பாக மும்பையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. மும்பை வந்தாலும் கண்டிப்பாக அந்த பார்க்குக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம இந்த வார்ம் ஹோஸ்டரை பார்க்கலாம். இப்போ ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை வீல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் இல்லைங்க. ஸோ அதே 50 ருபீஸ் டிக்கெட் தான். இதுவும் நல்லா இருந்தது. என்னன்னா இதில் நம்ம ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏற்றிட்டு அது ரொட்டேட் ஆகிறதுக்கு ஃபுல் லோட் ஆனதுக்கப்புறம் தான் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப க்யூ இருக்குது. ஸோ அது ஒன்று தான். மித்தபடி இதுவும் சூப்பராக இருந்தது. இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, எல்லாருமே இந்த ரைடை யூஸ் பண்ணலாம். ஸோ சின்ன பசங்கலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் யாராலும் போகலாம். சூப்பராக இருந்தது. இதோட எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பசங்களுக்காக விளையாடுறதுக்காக பார்க் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சூப்பராக இருந்தது. அதில் நிறைய அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்காக நிறைய இது வச்சுருக்காங்க, விளையாடுறதுக்காக நிறைய இது இருக்குது. ஃபேமிலியாக குழந்தைங்களோடு இங்கே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. முக்கியமாக அங்கே ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியாக வரலாம், நோ இஷ்யூ. சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து சின்ன பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அவங்களுக்கு நிறைய இதில் விளையாடக்கூடிய இது வச்சுருக்காங்க. கீழே விழுந்து அடிபடக்கூடாதுன்னு அதில் மேட் ஃப்ளோர் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய விளையாட்டு வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த இந்த பார்க்கில் இருக்கக்கூடிய ரைடு பார்த்தீங்கன்னா பம்பர் கார். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் டிக்கெட் தான், ஆனால் 2 நிமிஷம் தான் டைம் கொடுக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து 50 ரூபாய்க்கு 2 நிமிஷங்கிறது எனக்கு வந்து பைசாக்கு வேலிட் கிடையாது, ஒர்த் இல்லை. ஏன்னா நமக்கு அந்த கார் வந்து முன்னாடி ஓட்டினது இல்லை அப்படின்னா போனோன்னா எங்கே தான் இடிச்சிருவோம், ஸ்டக் ஆகிடும். ஸோ அப்புறம் ரிட்டன் ரிவர்ஸ் எடுத்து வரதுக்குள்ளேயே டைம் கொஞ்சம் அளவுக்கு ஈஸியாக முடிஞ்சிருது. ஸோ டைமிங் நிறைய இல்லை. ஸோ ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணவும் போகிறீங்கன்னா சூப்பராக இருக்கும். செமையாக இருந்ததுங்க. ஆனால் ஓட்டுறதுக்கு வேறு லெவலாக இருந்தது. பாருங்கள். இந்த ஒண்டர் பார்க்கில் ஸோ ஈவினிங் வந்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த லைட் ஷோ. ஸோ இது வந்து சூப்பராக இருந்ததுங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் செம்மையாக இருந்தது. மியூசிக்லாம் போட்டு அதுக்கு தக்கன
வாட்டரில் லைட்ஸை இது பண்ணுறது சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதுக்கு தனியாக ஆடிட்டோரியம் மாதிரி கட்டியிருக்காங்க, ஸ்டெப்ஸில் யாருக்கும் மறைக்காது, அந்த மாதிரி உட்காந்து நீட்டாக பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப செமையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த பார்க் வந்தீங்கன்னா அந்த லைட்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.